Good evening, my dear children. Okay, today class we are seeing adjective words. What? Adjective words. Okay, what is mean by adjective? What is the role of adjective words in English speaking? Adjective words describes Shape, size, color, quality, quantities, characteristics of noun. ஆமாம், ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸ் பேசுகிறோம். அதில் பர்சன், பிளேஸ் ஆர் திங். If we want to describe a person, or if I want to describe a place, if I want to describe a thing, which words helps in English means these adjective words helps us to identify, to explain, to make the listener clearly understanding about a place or things or a person. We use adjective words. Adjective words helps the listener or the reader to understand a place or a person or thing very clear manner. சரி, adjective words வந்து நம்ம ஒரு பொருளையோ ஒரு நபரையோ ஒரு இடத்தையோ ரொம்ப தெளிவாக அதை பற்றி நம்ம டிஸ்கிரைப் பண்ணி இதுதான் இந்த நபர் தான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த இடம் தான். ஸோ ஷேப், சைஸ், குவாலிட்டி இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். இந்த வேர்ட்ஸ் எல்லாம், இந்த விஷயங்கள்லாம் டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நம்ம அட்ஜெக்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். சரி, இப்போ உதாரணத்துக்கு உயரமான மனிதர் அப்படின்னு சொல்கிறேன். இன் இங்கிலீஷ் இதில் எது அட்ஜெக்டிவ் வேர்டு? டால். ஓகே. குண்டான நபர் ஃபேட், ஃபேட் பர்சன் அப்படி கூட சொல்லலாம். எஸ், ஃபேட் பர்சன். ஓகே. அழகான குழந்தை, அறிவான பையன். ஓகே, we can use any word. clever, clever. ஓகே. அறிவான மாணவன். அழகான பொம்மை. ரிப்பீட். சரி, இது மிகச்சிறிய பொம்மை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, மிகச்சிறிய பொம்மை. ரிப்பீட். டைனி டாய். ஓகே. சிறிய பொம்மை. ஸ்மால். ஓகே. மிகப்பெரிய ஆலமரம். மிகப்பெரிய ஆலமரம். இது மிகப்பெரிய ஆலமரம். ரிப்பீட். இட் இஸ் a யூஸ் பண்ணிக்கலாம். இட் இஸ் a huge banyan tree. நான் பார்த்ததுல இதாண்டா மிகப்பெரிய ஆலமரம். எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷில்? இட் இஸ் a huge banyan tree I have ever seen. சொல்லுங்க. A huge banyan tree I have ever seen. நான் பார்த்ததுல இதாண்டா பெரிய ஆலமரம். வா, எவ்வளோ பெரிய புலி. இட் இஸ் a huge tiger. சொல்லுங்க. எவ்வளோ பெரிய அரண்மனை. பேலஸ். சொல்லுங்க. ஓகே. இறுதி போட்டி எப்படி சொல்லுவீங்க? ஃபைனல். ஃபைனல் தமிழ்ல என்னது அதுக்கு அர்த்தம்? ஓகே. முதலிடம். முதலிடம். கடைசி இடம். இரண்டாம் இடம். ரிப்பீட். மூன்றாம் இடம். நீண்ட பாதை. லாங் பாத். சொல்லுங்க. பாத்னா பாதை. சரிங்களா? நம்ம தமிழில் இருக்கக்கூடிய அந்த பாதைங்கிற வார்த்தை தான் இங்கிலீஷில் பாத் அப்படின்னு சொல்லி அது டெரைவ் ஆகி யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ் இருக்கக்கூடிய நிறைய தமிழ் வார்த்தையே இங்கிலீஷில் என்ன பண்ணியிருக்காங்க, பாரோடு வேர்ட்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க.
வெற்றி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா தமிழில், இங்கிலீஷில் வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. பேசாத அப்படின்னு சொல்கிறீங்களே, அது இங்கிலீஷில் பேசன்ஸ், அமைதியாக சொல்கிறீங்களா, பேசன்ஸ், பேசாத. சாது தமிழில் சொல்லுவீங்க, சாஃப்ட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஸோ கட்டுமரா, கட்டுமரன், இட்லி, வடா, மெனி வேர்ட்ஸ் borrowed ஃப்ரம் தமிழ். சரி, சொந்த வீடு எப்படி சொல்லுவாங்க? ரிப்பீட். வாடகை வீடு, வாடகை வீடு. அதிக வெப்பம், அதிக வெப்பம். குறைவான வெப்பம், குறைவான வெப்பம். ஹரிசு, குறைவான வெப்பம், குறைவான வெப்பம். அதிகமான வெப்பம், அதிகமான வெப்பம். மிருதுலா. வேதா, குறைவான வெப்பம். நோவா, லோவா? லோ டெம்பரேச்சர். சரி, வாடகை வீடு சொல்லுங்க. வாடகை வண்டி, வெஹிக்கல் சொல்லுங்க. வண்டி இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்? வெஹிக்கல். ரெண்டல் வெஹிக்கல். சரி, சொந்த வண்டி சொல்லுங்க. ஆமா, ஓன் வெஹிக்கல். சரி, தைரியமான விலங்கு. ரிப்பீட். கரேஜியஸ், கரேஜியஸ். ஓகே, ஒரு விலங்கு பயந்தாங்கொழித்தனமாக இருக்குது, சரியா? கோழைத்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கோழைத்தனம் உள்ள ஒரு விலங்கு அப்படின்னு சொல்கிறேன். கவர்டைஸ், கவர்டைஸ்னா பயந்தாங்கோழி அப்படின்னு தமிழில் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி கோழைத்தனம் மிகுந்த அப்படின்னு சொல்லலாம். பொது சொத்து, பப்ளிக், பொது சொத்து. சரி, அரசு பள்ளி, கவர்மெண்ட் ஸ்கூல் அல்லது பப்ளிக் ஸ்கூல், பப்ளிக். ஓகே, பொது போக்குவரத்து. வெரி குட், கிளாப் பண்ணுங்க. பப்ளிக், பப்ளிக், பொது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்னா என்ன? பொது போக்குவரத்து சொல்லுங்க. சரி, வலிமையான போர் வீரன், வலிமையான போர் வீரன். பலவீனமான வீரன், பலவீனமான வீரன். கனமான பொருள், கனமான உலோகம். ஹெவி மெட்டல் சொல்லுங்க. உலோகத்துக்கு இங்கிலீஷ்ல என்ன? உலோகத்துக்கு இங்கிலீஷ்ல கனமான உலோகம். லேசான உலோகம். ரிப்பீட். சரி, ஒல்லியான மாணவன், ஒல்லியான மாணவன். லீன் ஸ்டூடெண்ட், ஒல்லியான பூனை. லீன். சரி, இன்னொரு வேர்டு யூஸ் பண்ணலாம், ஸ்லிம். என்னது? ஸ்லிம் கேட். ஓகே, ஒல்லியான பையனுக்கு அப்போ என்ன சொல்லலாம்? ஒல்லியான நாய். ஓகே, சுத்தமான ஆடை எப்படி சொல்லுவீங்க? ரிப்பீட். அழுக்கான ஆடை, அழுக்கான ஆடை. அழுக்கான கைகள், அழுக்கான கைகள். சுத்தமான கைகள். ஓகே, குளிர்ந்த நீர், குளிர்ந்த நீர், குளிர்ந்த நீர். சூடான நீர், சூடான நீர்.
கடினமான வேலை. difficult work, ரிப்பீட். difficult work, கடினமான வேலை. difficult work, கடினமான பாதை. difficult path, வெரி குட். கடினமான பாதை. difficult path, எளிமையான வேலை. easy work, எளிமையான வேலை. easy work, உலர்ந்த துணி. dry dress, உலர்ந்த துணி. dry dress, உலர்ந்த துணிகள். dry dresses, ட்ரை கிளாத்ஸ். சொல்லுங்க. dry clothes, ட்ரை கிளாத்ஸ்னா உலர்ந்த துணிகள். நனைந்த துணி. wet cloth, வெட் கிளாத். நனைந்த சட்டை. wet shirt, நனைந்த சட்டை. wet shirt, இனிமையான பேச்சு. sweet, ஸ்வீட் டாக். சொல்லுங்க. sweet talk, இனிமையான பேச்சு. sweet talk, ஓகே. ஏழை மாணவன். poor student, ரிப்பீட். poor student, ஏழை மாணவன். poor student, ஓகே. வசதியான பெண். rich girl, வசதியான பெண். rich girl, ரிச் கேர்ள். விலையுயர்ந்த கை கடிகாரம். expensive watch, விலையுயர்ந்த கை கடிகாரம். expensive watch, விலை குறைவான அல்லது விலை மலிவான கை கடிகாரம். cheap watch, விலை மலிவான புத்தகம். cheap book, விலை மலிவான புத்தகங்கள். cheap books, மலிவான புத்தகங்கள். cheap books, மலிவான துணிகள். cheap clothes, சீப் கிளாத்ஸ். cheap clothes, விலையுயர்ந்த துணிகள். expensive clothes, விலையுயர்ந்த துணிகள். expensive clothes, வேகமான ரயில் அப்படின்னு சொல்லுவோம். வேகமான அல்லது அதிவிரைவு ரயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிவிரைவு ரயில். அதுக்கு என்ன சொல்லலாம்? ஃபாஸ்ட் ட்ரெயின். ஓகே. மொத்தமான அல்லது தடிமனான குச்சி. thick stick, மொத்தமான பேனா. thick pen, மெலிதான பேனா. thin pen, தின் தின் பேன். ஓகே. மூத்தவர். elder, மூத்தவர். இளையவர். younger, இளையவர். younger, பெரியோர். senior, பெரியோர். senior, முக்கியமான வேலை. important work, முக்கியமான செய்தி. important news, முக்கியமான செய்தி. important news, முக்கியமற்ற செய்தி. unimportant news, அன்இம்பார்ட்டன்ட். news, முக்கியமற்ற செய்தி. unimportant news. ஓகே. தேங்க்ஸ் சொல்லிடலாமா? தேங்க்யூ. Thank you, sir.